இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும். எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது. இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறுன்றது என்னோட நம்பிக்கை. அப்படித்தாங்க நான் இது நாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க. உங்கள் முயற்சி, உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் செய்யலாம், நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையில் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க. எல்லாருமே அதான் சொல்கிறீங்க, உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதாக இருக்குது, நீங்கள் சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது, எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்சம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா? இதுதாங்க எனக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமாக இருக்குது. ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி அந்த பலன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறுது, உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படுதுன்னா அது இறைவன் செயல்தாங்க. என் மூலமாக இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னு நினச்சிக்கோங்க. அது நான் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு கடத்திட்டேன், அவ்வளோதான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்படி இருக்குங்க, இந்த நேரமானது இப்படி இருக்குது, இதில் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை சரியாக அமைச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் செய்யுங்க, இப்படி மாறிடும் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் செயல்படுத்துகிறீங்க இல்லைங்களா, அதுவும் இறைவன் செயல்தாங்க. உங்களை இப்படியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு அவர் செய்ய வச்சு உங்களை ஒரு மாறுதல் ஏற்படுத்தி உங்கள் மனசை நிம்மதியாக்குறார். முதல்ல உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா வாழ்வாதாரம் மாறும் அப்படிங்கிற உங்களை முயற்சி பண்ண வைக்கிறார். இது எல்லாமே கடவுள் சித்தம் தாங்க. உங்கள் குணம் என்ன, உங்களுக்கு பலகீனம் என்ன, பலம் என்ன அப்படிங்கிற சில விஷயங்களை புரிதலை உங்களுக்கு உங்களோட திறமை என்னன்னு கூட உங்களுக்கு தெரிய வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் செயல். அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே மாறுதலாக மாறுவதற்கு இந்த ஒரு பதிவானது உங்கள் வீட்டை தேடி வருதுங்க. நல்ல உள்ளங்கள் படைத்த உங்கள் அனைவருக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்காக இந்த பதிவு இருக்குதுன்னா அதுதாங்க எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த பதிவானது மகர ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிரக நிலை எப்படி இருக்குது, கிரகங்களால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்வாதாரம் எப்படி சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எளிமையாக பார்க்கலாம் பாருங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நல்ல ஒரு அற்புதமான காலமாக தாங்க இருக்குது. இப்போ சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்களே இருக்குது. இப்போ நீங்கள் அதற்கு தகுந்தாற் போல் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையுதுங்க. எல்லா விதத்திலும் கிரகமானது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்குதுங்க. அதுவும் பொதுவாக சொல்லப்போனால் உங்களுக்கு சுக்கிரனால் நல்ல ஒரு மாற்றம் இருக்குதுங்க. மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான காலம்னு கூட சொல்லலாம். சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார், பண வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார், பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பல சிக்கல்களை நீக்கிறாருங்க. இதுதாங்க ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு வந்து நீங்கள் 7.5 சனிலேருந்து விடுபட்டாலும் பிரச்சனை தீரலைன்னு பெரும்பாலானோர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு மாறுதல் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நிலையை சரியான அமைப்புக்கு கொண்டுட்டு வர்றது மாதிரி தாங்க இப்போ சுக்கிரன் உங்களுக்கு சரியான அமைப்பை கொண்டுட்டு வர்றாரு. இவர் வந்து பண வரத்தை ஏற்படுத்துகிறார், பண பலத்தை ஏற்படுத்துகிறார். பலகீனமாக இருந்த உங்களுடைய சூழ்நிலையை பலமாக மாற்றக்கூடிய அமைப்பை சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க. ஒரு நல்ல பணப்புழக்கம் நம்ம கையில் இருந்துக்கிட்டு இருக்குன்னாலே நமக்கு அடுத்த கட்ட நகர்வு நல்ல விதமாக இருக்குன்னு அர்த்தம். முயற்சிகள் எல்லாம் பலன் தரக்கூடியதாக மாறும். சில முயற்சிகளை அப்போ தான் எடுக்கவே தோணும். ஏன்னா பொருளாதாரம் இல்லாமல் நம்ம முயற்சி பண்ணி எந்த இடத்துலையும் ஜெயிக்க முடியாதுங்கிற நிலைமை இருக்கிறதுனால அமைதியாகவே இருக்கிற சூழ்நிலை இருந்திருக்கலாம் இது நாள் வரையிலும். எல்லாம் தெரிஞ்சோம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பொறுத்து இருந்தீங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட பொறுமை உங்களுக்கு இப்போ சாதகமான பலன் கிடைக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதே போல் உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு பலத்தை கொடுக்குறாருங்க, யோகத்தை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கிறார். ஏன்னா ராசிநாதனால தான் நீங்கள் படாத பாடுபட்டன்னு நீங்கள் சொல்லுவீங்க. 7.5 சனியில் படாத பாடுபடுத்திட்டாருங்கன்னு. என்னதான் படாத பாடுபட்டாலும் சில நேரங்களில் அவர் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இன்னும் நல்ல அமைப்பை உங்களுக்கு கொண்டுட்டு வர்றார். உங்கள் ராசிநாதன் பலமிக்கவராக இருக்கிறதுனால தொழில் ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க, சிறப்பாக செயல்படக்கூடிய விதமாக மாறிடும். ஏன்னா 7.5 சனி அப்போ பெரும்பாலானவர் வந்து தொழில் சரியாக அமையலன்னு வருத்தப்பட்டாங்க. தொழில் சரியாக போகலை, சொந்த தொழில் வந்து ஆரம்பிச்சுட்டு இப்போ நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்க அப்படின்றவங்க இருப்பாங்க. சிலர் வந்து வேலையை விட்டவங்க, அந்த சொந்த தொழில் லாபம் இல்லாமல் நஷ்டமடைந்தவர்கள் எல்லாம் எத்தனையோ பேர் வந்து மகர ராசியில் இப்படி இருந்தீங்க இல்லைங்களா? இப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, அவரே உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா தொழிலை சரியாக அமைச்சு கொடுக்குற தகுதி யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அப்படிப்பட்டவர் உங்களுக்கு சரியான அமைப்பில், உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சரியான அமைப்புக்கு வராருனாலே தொழில் உங்களுக்கு வளமையாக இருக்க போகுதுன்னு அர்த்தங்க. தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். இது நாள் வரையிலும் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கிடும். தொழில் போட்டியால் பல பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிக்கிக்கிட்டு இருந்தீங்க இல்லைங்களா? அப்படிப்பட்டவர்களுக்கு தொழில் போட்டியால் இருந்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க. தொழிலின் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடிய காலமும் இதுதான். இது உங்களுக்கு உரிய காலம். ஒரு மாற்றம் ஏற்படும், மனசில் ஒரு சந்தோஷம், நிறைவான அமைப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அற்புதமாக இருக்குதுங்க. பண வரத்து இருக்கிறதுனாலேயே பார்த்தீங்கன்னா கடன்லாம் படிப்படியாக குறையக்கூடிய காலம் இருக்குதுங்க. கடன்லாம் எக்கச்சக்கமாக இருக்குங்க. எப்படி இதை வந்து சரி பண்ண போகிறேன்னே தெரியல, ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, கவலை ஜாஸ்தியாக இருக்குன்றவங்களுக்கு இப்போ பண வரத்து இருக்கிறதுனால, பொருளாதார மாற்றம் இருப்பதனால படிப்படியாக உங்களுக்கு கடன் குறைவதற்கான பாக்கியம் இருக்குதுங்க. இயல்பாக குறைப்பீங்க. இதுக்காக பெரிய எஃபெக்டெல்லாம் எடுக்க தேவையில்ல. சாதாரணமாக நீங்கள் வந்து இயல்பாக குறைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குங்க. பணம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ அதுலேயே ஒரு மாறுதல் கிடைக்கும் பொழுது மாற்று வழிகள் இப்போ உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முன்னேற்றமாக இருக்கும். நிறைய மாற்று வழிகளை இப்போ நீங்களாக தேடிக்கக்கூடிய காலம் இருக்கிறதுனால சிறப்பு மிக்கவர்களாக மாறக்கூடிய அமைப்பு இதுதாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாம் சரியாக அமையக்கூடிய காலமும் இதுதான். நல்ல பலன் இருக்கும். சாதகமான பலன் பெறுவீங்க. ஏன்னா எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் பாதியிலே நின்னது, முழுமையாக முடிக்க முடியாமல் இருந்தது, சிலர் வந்து வேலை செஞ்சும் அதில் வந்து லாபம் இல்லாமல் நஷ்டமடைந்தது, இதெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ இது எல்லாமே மாறக்கூடிய அமைப்புங்க. நீங்கள் எதை நினைத்து செய்தாலும் அந்த காரியங்கள் வெற்றி. இல்லை ஏற்கனவே பாதியிலே நிற்கிதுங்க, அந்த மாதிரி வேலையெல்லாம் கண்டினியூ பண்ணலாமான்னு தாராளமாக செய்யலாம். ஏன்னா அது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்குங்க. அதே போல் குடும்பத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் உங்கள் மேலே கொஞ்சம் அன்பு, அரவணைப்பு எல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கிடும். விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். 2 பேருக்குள்ளே அந்யோன்யம் ஏற்படும். சில நேரங்களில் வந்து நம்ம கடந்த காலத்தை கூட நினைத்து இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையை நம்ம இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்துடுமேன்னு கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படுங்க. அதனால் மன அமைதி கிடைக்கும். முதல்ல 2 பேருக்குள்ளே 2 சக்ஸஸ் தான் இதெல்லாம். 2 பேர் ஒன்றா சேர்ந்து எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையானது வெற்றிகரமாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஒரு ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, தொழிலுக்கு வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து சொந்த தொழில் செய்கிறவங்க கூட கணவனோ மனைவியோ சேர்ந்து செஞ்சு பாருங்கள், அந்த வேலையானது உங்களுக்கு பலன் பல மடங்கு அடையக்கூடியதாக தாங்க இருக்குது. ஏன்னா மன அமைதி உங்களுக்கு கிடைக்குதுனாலே கடந்த காலத்தில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் போய்டுன்னு அர்த்தங்க. முடிந்த வரையிலும் கடந்த காலத்தில் இருந்த கஷ்டம் இப்போ இருக்கான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்கும். அது படிப்படியாக குறைஞ்சிரும். அதே போல் அழுத்தம் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது, என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோன்ற டென்ஷன் இருக்காது. இயல்பாக மன அமைதியோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. எல்லா விதத்திலும் நன்மை உங்களுக்கு அதிகப்படியாகவே இருக்கிற காலம்தான் இது. கேட்ட இடங்களில் உதவி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு இடத்துல உதவி கேட்டிருக்கேன், ஒரு விஐபி மூலமாக எனக்கு ஒரு நல்லது நடக்கணும், ஆனால் அவரை பார்க்கவே முடியலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ எளிமையாக உதவிகள் உங்களிடம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லா விதத்திலும் உதவிகள் கிடைக்கும். இது உங்களுக்கு ஒரு அமைப்பை சரியாக மாற்றி அமைக்கிறதுக்கான டர்ன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரியான அமைப்பில் இப்போ இருக்குது. சூரியன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. தொழிலில் அவரும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. தொழில் முன்னேற்றம்னா கூட இருந்து வேலை செஞ்சவங்க கூட உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் தொழில் போட்டிலாம் இருந்திருக்கும். அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும், சொந்த தொழிலாக இருந்தாலும், அரசாங்க வேலையாகவே இருந்தாலும் கூட சில இடங்களில் போட்டி இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் உங்களுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. தொழில் போட்டியெல்லாம் குறைஞ்சிரும். நினைத்தது எல்லாம் நிறைவேறக்கூடிய காலம்தான். வேதனை கொஞ்சம் குறையக்கூடிய சூழ்நிலை தாங்க.
வேதனை சுத்தமாகவே குறைஞ்சிரும், சோதனைகள் படிப்படியாக குறைஞ்சிரும். காலம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் கனிவான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதே போல் எதை செய்தாலும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிக்கணும். என் முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்க. நிறைய மகர ராசிக்காரர்கள் நிறைய முடிவுகள் இப்போ எடுப்பீங்க. ஆனால் அதை தீர்க்கமாக யோசித்து எடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. நிதானம் ரொம்ப முக்கியம். அதே போல் உங்களுக்கு சாதகமான பலன் அமையணுன்னா உங்களுடைய வேலைகளை பொறுமையாகவும் விடாமுயற்சியோடு செய்யணுங்க. எந்த வேலை செஞ்சாலும் பிடிக்கலை, பாதி ஆரம்பித்து போய்கிட்டே இருக்கும், பாதிக்கு மேலே இது தேவையில்லை, வேண்டாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரக்கூடாது. ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் முழுமையாக இருந்து செயல்படுத்திட்டு வரணும். ஏன்னா பாதியிலே விட்டு வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் செய்யாதீங்க. பொறுமையை யோசிங்க. அந்த பாதி வேலையை ஏற்கனவே பாதி வேலையை விட்டவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்கள் அந்த வேலையை திரும்பி எடுத்து பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடலாம். இப்போ எந்த வேலையை எடுத்து செய்தாலும் முழுமையாக செய்வது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா உங்களோட சூழ்நிலை அப்படி தான் இருக்கும். அந்த ஒரு வேலையை முழுசாக முடிக்கிறதுங்காட்டி உங்களுக்கு பல விஷயங்கள் வேலை சுமை அதிகமாக இருக்கும், பொருளாதாரம் பிரச்சனையாக இருக்கும், ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும். ஆனால் அது சின்ன விஷயந்தான். அதை சரி பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் எல்லாம் கரெக்டாக போயிடும். இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்கிட்டு பாதியிலே வேலையை நிறுத்துறத செய்யாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்து எவ்வளவு வேலை செய்கிறீங்களோ அதை விட 2 மடங்கு பலன்கள் உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்குங்க. அதனால தான் சொல்கிறேன், முயற்சியை மட்டும் விட்டுறக்கூடாது. தொடர்ந்து அந்த பணிகளை நீங்கள் மும்முரமாக செய்துக்கிட்டே இருக்கணும். கவனச்சிதறல் ஏற்படக்கூடாது. சில விஷயங்கள் ரகசியமாகவும் இருக்கணும். நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு ஊர் பெருமைக்கு சொன்னீங்கன்னா அந்த பெருமை தான் இன்னைக்கு மிஞ்சும். கடைசியில் உங்களுக்கு நஷ்டமோ கஷ்டமோ வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். சில விஷயங்களை ரகசியமாக செய்யுங்க. உங்கள் வேலையெல்லாம் மும்முரமாக செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வெளியே சொல்லாதீங்க. அது சக்ஸஸ் ஆகணும்னா அமைதி ரொம்ப முக்கியங்க. அதே போல் பார்க்கும் பொழுது உங்களுக்கு செவ்வாய் பகவான் நல்ல அமைப்பில் இருக்காருங்க. செவ்வாயும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. செவ்வாய் உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை மாற்றி தராரு. இடம் வாங்குறதுனா இடம் வாங்கலாம். நிறைய பேர் வாடகை வீட்டில் தாங்க இருக்கிறன்றவங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது, வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது, சொத்து வாங்குவதற்கான பாக்கியங்கள் அதிகமாக இருக்குதுங்க. மகரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சொத்து வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நிச்சயமாக வாங்கலாம். அதே போல் வண்டி வாகனங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியமும் இருக்குது. செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலனில் இருக்கார். அதே போல் பூர்வீக சொத்துல இருந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உரியது சேரக்கூடிய பாக்கியம் இருக்குங்க. ஏன்னா இந்த காலமானது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது. அதே போல் நண்பர்களின் ஆதரவு கிடைக்குங்க. நிறைய மகர ராசிக்கு நண்பர்களோட உதவி கிடைக்கலாம், ஆதரவு கிடைக்கலாம். நண்பர்கள் மூலமாக சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல நட்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க. ஏதாவது உங்களுக்கு விருப்பமான சில வேலைகள் நிறுத்தி வச்சுருக்கீங்கன்னா அந்த வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய பாக்கியம் இருக்குது. விருப்பமான அனைத்து வேலைகளும் உங்களுக்கு தக்க சூழ்நிலையில் ஏற்படுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இது நாள் வரையிலும் கஷ்டத்தில் இருந்து வந்தவங்க கூட ஒரு மாறுதல் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோங்க. அந்த கஷ்டத்தையே நினச்சி வருத்தப்படாதீங்க. எதிர்காலம் நமக்கானதுன்னு நினச்சிங்கன்னா மாறுதல் நிச்சயமாக இருக்குதுங்க. சந்திரன் கொஞ்சம் சரியில்லாததால் மன சங்கடம் ஏற்படும். பழைய நினைவுகள் பழைய விஷயங்கள்லாம் உங்களை பாடாப்படுத்துங்க. எங்கேயாவது ஏதாவது ஒரு மைனஸ் நமக்கு நடந்திருந்தால் அது திருப்பி திருப்பி ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அடுத்த கட்ட ப்ளஸ் நமக்கு நடக்காமல் போகிறது காரணம் இதெல்லாம் தான். யார் எது சொன்னாலும் சரி இருக்கக்கூடிய சூழ்நிலையை தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். பழைய நினைவுகளை கொண்டுட்டு வராதிங்க. உங்களுக்கு சந்திரனால் மன கஷ்டம் மன சங்கடங்கள் நிச்சயமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. யாராவது எதையாவது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, இல்லை எதையாவது சொல்லி உங்கள் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க. இருக்கக்கூடிய காலங்கள் நமக்கு வரக்கூடிய காலம் நல்ல காலம்னு நினைங்க. ஏன்னா நடந்தது நடந்துருச்சு, அதை மாற்ற முடியாது. ஆனால் இனி வரக்கூடியதை நாம் சரியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் பழசை நினைக்கிறத முடிய வரைக்கும் விட்டுடுங்க. அதே போல் சந்திராஷ்டமத்தை நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு தாங்க பார்த்து ஆகணும். சந்திரன் சரியில்லாத பொழுது சந்திரன் அஷ்டமாகிறது இன்னும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துன்றது உங்களுக்கு தெளிவு கிடைக்கணும். அன்றைய தினங்களில் எந்தவித நல்ல சுப நிகழ்ச்சிகளையும் செய்யாதீங்க. முக்கியமான வேலைகள்லாம் தவிர்த்துடுங்க. எப்பயும் செய்கிற மாதிரி இயல்பாக செய்யக்கூடிய கடமைகளை மட்டும் செய்யுங்க. அதே போல் எந்த வேலை செய்ய ஆரம்பித்தாலும் இறைவன் நாமத்தை சொல்லிட்டு ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடித்த தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தின் பெயரை சொல்லிட்டு அந்த பணிகளை தொடங்குங்க. இல்லைன்னா விநாயகரை வழிபாடு செய்யுங்க. அந்த பெரிய கவலைகள் உங்களுக்கு வராது, பெரிய பிரச்சனைகள் உங்களை தீண்டாது.
சில நேரங்களில் நம்ம மாட்டு வேலை அது அந்த வேலையிலே சிந்தனையிலே போயிடுவோம். ஆனால் பிரச்சனையாகவே இருக்கும். அன்றைக்கி வேலை முழுக்க தடங்களாக இருக்கும். பிரச்சனை வரும், சண்டை வரும், கோபம் வரும், அத்தனையும் வரும். பார்த்தீங்கன்னா நீ சந்திராஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், சில நேரங்களில் நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள் தவறாக நடக்குதுன்னா இறைவன் நாமத்தை சொல்லிடுங்க. அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக இருக்காதுங்க. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சரியான அமைப்பு ஏற்பட்டுடும். உரிய படிப்பு கிடைச்சிடும், உரிய வேலை கிடைச்சிடும். மகர ராசியை பொறுத்தவரை எல்லா இடத்துலையும் சாதகமான சூழ்நிலை தாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகுது, குழந்தை பாக்கியம் ஏற்படுது. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு உரிய பாடங்கள் உங்களுக்கு ஞாபகத்திற்கு வந்து மதிப்பெண் கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை சரியாக கிடைச்சிடும். அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இது நாள் வரையில் பட்ட பாடுகளுக்கு எல்லாம் ஒரு மாற்றம் ஏற்படுது. மன நிறைவு கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். இதனால் திருப்பி பழச நினைக்காதீங்க. கடந்த காலங்கள் உங்களுக்கு கசப்பான அனுபவங்களாக இருந்தாலும் எதிர்காலங்கள் இனிப்பை எதிர்பார்த்து காத்துட்ருங்க. எல்லாமே சரியாயிடும். நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க.